ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு என்னென்னலாம் நாங்கள் வந்து அன்னைக்கு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த vlog. ஸோ காலம்புற ஒரு 4 மணிக்கு எழுந்து கோலம்லாம் போட்டு நிலவாசல்லாம் வச்சுட்டோம். ஸோ என்னடா இது வெளிச்சமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக 4 மணிக்கு தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். நான் எடுத்தது இந்த வீடியோ ஒரு 6:30 7 o'clock அந்த மாதிரி இருக்கும். இதுதான் எங்களோட நிலவாசல். இதுக்கு தோரணம்லாம் எங்கள் வீட்டில் அவங்க வந்து டெக்கரேட் பண்ணிட்டாங்க. நான் வந்து சமையல் வேலையில் நானும் எங்கள் அம்மாவும் சமையல் வேலையில் போயிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து சமைக்கிறது ரொம்பவே பெரிய டாஸ்க்குங்க. ஏன்னா விநாயகர் சதுர்த்தினா நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பரேஷனுக்கு வரணும், ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் உருளைக்கிழங்கும் மொச்சையும் வறுவல் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்தது காய்கறி எல்லாம் போட்டு சாம்பார். என்ன காய்கறினா வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் அண்ட் மஞ்சள் பூசணிக்காய். ஸோ இதுதான் அந்த பூசணி. ஸோ மஞ்சள் பூசணியில் வந்து சாம்பார் வச்சோன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து நாங்கள் மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை வந்து வேக வச்சுக்கிட்டோம். அதோட தண்ணியில் ரசம் வைப்போம். ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க, எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் கேரட் பீன்ஸ் பொரியல் சூப்பராக இருக்க பாருங்க. தேங்காய் துருவல் போட்டு சூப்பராக பண்ணோம். அண்டு நான் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கு மொச்சை வறுவல் இந்த நாளுமே வந்து காலம்பறையே எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. எங்களுக்கு எது லேட் ஆகிடுச்சுன்னா வந்து கொழக்கட்டை தான். அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு டைம் எடுக்கும். ஸோ இந்த கொழக்கட்டைக்கான ஸ்டஃப் என்னென்ன பண்ணுறோன்னா வெல்லம், தேங்காய் துருவல், எள், இதுதான் ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணணும். அண்ட் அணில் கொழக்கட்டை மாவு தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதோட ப்ராசஸ் தான் போயின்ட்டுருக்கு. அதுதான் கொஞ்சம் ஒரு நீண்ட ப்ராசஸ்ஸு. அப்புறமா வந்து நாங்கள் சிறுபருப்பு பொங்கல் பண்ணோம். சூப்பராக இருந்தது. எங்களோட கொழக்கட்டை பார்த்திங்களா, ரொம்பவே அருமையாக வந்ததுங்க. ஒரு ஃப்ளவர் மாதிரியும் அண்ட் ஒரு பூண்டு மாதிரியும் வந்து சூப்பராக வந்தது. எக்ஸலண்ட்டாக ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை நல்லா வந்து ஒரு கமர்கெட் மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து பூண்டு கொழுக்கட்டையில் அதை வந்து நம்ம எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா, இந்த பேக்ரவுண்டு டிசைன் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். சூப்பராக பண்ணியிருந்தேன். ஏன்னா விநாயகர் வைக்கிற பேக்ரவுண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் பார்த்து இந்த மாதிரி பண்ணேன். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்தது. நான் என்னோடய க்ரியேட்டிவிட்டி இது. அண்ட் சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு அடுத்தது கொழக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. கொழக்கட்டை வந்து யார் பண்ணாங்கன்னா, என்னோடய பசங்க தான். என்னோடய பாப்பாவும் என்னோடய பையனும் வந்து 2 பேருமே சேர்ந்து இதை முடித்தாங்க, இந்த வேலையை. அப்புறமா எல்லா பொரியல், எல்லா சமையலுமே எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ரசம்ல இருந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அபிஷேகத்துக்கு தான் நான் போயிட்டேன். ஏன்னா வந்து விநாயகருக்கு ஒரு 7 விதமான அபிஷேகம் பண்ணுவேன். பால், பன்னீர், தயிர், மஞ்சள், சந்தனம், அந்த மாதிரி தேன், இந்த மாதிரியான பொருட்கள் வச்சு அவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவரை ரெடி பண்ணுற ஒரு ப்ராசஸில் நான் வந்து கிளம்பிட்டேன். இது வந்து வடை மாவு வந்து நாங்கள் உடனே எல்லா வடையும் ஒட்டுக்கா வந்து பண்ண மாட்டோம். யாருக்கெல்லாம் தேவையோ அப்போ வந்து நாங்கள் போட்டு கொடுப்போம். எல்லாமே எவ்வளோ வந்து ஐட்டம்ஸ் பாருங்கள், டைனிங் டேபிளில் வந்து ரெடி ஆகி அவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக இருந்ததுங்க. செய்கிறதே தெரியல, அலுப்பே தெரியல. ரொம்பவே குயிக்காக போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் எனக்கு எதில் வந்து லேட் ஆகிடுச்சுன்னா வந்து அபிஷேகம் அண்ட் அவரை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணினதில். என் பாப்பா தான் வந்து பாருங்கள் பண்ணுறா. அவள் தான் இந்த பூண்டு கொழுக்கட்டை. என் பாப்பாவும் என்னுடைய பையனும் தான் 2 பேருமே சேர்ந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் கூடவே எங்கள் அம்மா வந்து எல்லா சமையல் வேலையும் அவங்க தான் பண்ணாங்க. அதுக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணணுமோ அதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருவேங்க. இப்போ என்னென்ன சமையலோ அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் ரெடி பண்ணி வைப்பேன். ஆனால் சமைக்கிறது அவங்க தான். ஏன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவன் வந்து ஒரு ரசம் கூட வெறும்னே குடிக்கலாம். அந்த மாதிரி அவங்க ஸ்டைலில் அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. என் குழந்தைங்களுக்கு 2 பேருக்குமே
எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவங்களோட சமையல். எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே வந்து எங்கள் அம்மாவோட சமையல்னால் ரொம்பவே விருப்பம். என் தம்பிங்களுக்கெல்லாம், என்னோடய சித்தி அவங்க பசங்களுக்கெல்லாம் வந்து எங்கள் அம்மாவோட சமையல்னால் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் பாருங்கள், என்னோடய பசங்க எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு வந்து ரொம்பவே எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுமோ அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஏன்னா அன்னிய பொழுது வந்து பயங்கர வேலைங்க. அதில் அவங்களும் வந்து ஒரு பங்குக்கு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் வீட்டில் அவங்க வந்து அந்த டெக்கரேஷன் பண்ணுறதுலலாம் வந்து இறங்கிட்டாரு. அதுக்கு அடுத்தது நான் வந்து அபிஷேகத்துக்கு போயிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த நாள் வந்து இப்படி தான் போச்சு. அண்ட் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரியான ஹவுஸ் ஒய்ஃபை நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ணணும். அண்டு எங்களை மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்குறதா தான் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் அண்ட் வந்து எனக்கு லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு பார்த்து எனக்கு ரொம்பவே ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஒரு எந்துவாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி ரொம்ப பார்க்குறதுக்கே கண்ணுக்கு நிறைஞ்சு இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. எல்லாமே நாங்கள் 5 பேரும் சேர்ந்து பண்ணது தான் இந்த ஒரு டெக்கரேஷன் அண்ட் அந்த இலையில உள்ள எல்லாமே. வெளியே வந்து கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து நாங்கள் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு நேற்று ரொம்பவே டைம் எடுத்துருச்சு. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நம்ம வாங்கினோம் இல்லைங்களா. ஸோ வருஷத்தில் ஒரு தடவை விநாயகர் சதுர்த்தினா ரொம்பவே எல்லாமே இந்தியாவில் இருக்க எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. அதனால் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செய்ய வேண்டியதாக இருந்தது. எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இதெல்லாம் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு ஒர்க் பண்ணினோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இலையே நிறைஞ்சிருச்சுங்க. அண்டு அவருக்கு ஃப்ரூட்ஸு, அப்புறமா வந்து பொரிகடலை, அவருக்கு வந்து பிடிச்சது வந்து இந்த எள்ளு கொழுக்கட்டை, அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். எள்ளு உருண்டை. ஸோ அந்த மாதிரி செஞ்சோம். என்னோடய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்டு வந்து லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்குமே ரொம்பவே எந்துவாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இது ஷார்ட்ஸ் எடுத்த வீடியோ. ஸோ ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு நானுமே இதில் அப்லோட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் அப்லோட் பண்ணினேன். தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ.